வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டஸ் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு தரமான த்ரில்லர் மூவியோட ரிவ்யூ. ஸ்டோலன் அப்படின்ற படம் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு நாளில் நடக்கக்கூடிய ஒரு த்ரில்லர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் ஒரு திடுக்கிடும் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஜும்பா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லேடியை காட்டுறாங்க. இவங்க தன்னோட குழந்தையோட ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு லேடி வந்து இவங்களோட குழந்தையை தூக்கிட்டு போகும்போது ரமன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபரை தெரியாமல் இடிச்சிடுறா. அப்போ அந்த குழந்தையோட கேப் கீழே விழுது. அவரும் அதை எடுத்து வச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மட்டும் தன்னோட குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு பதறி போகிற அந்த அம்மா கேப் கையில் இருக்குது அப்படின்றதுக்காக ரமன் தான் தூக்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போடுறாங்க. அந்த டைமில் ரமனை பிக்கப் பண்ண வந்த அவங்களோட அண்ணன் கௌதம் அவர் உள்ளே வந்து இந்த பிரச்சனையை ரிசால்வ் பண்ண முயற்சி பண்ணுறாரு. கௌதமை பொறுத்த வரைக்கும் ஒரு பணக்கார தோரணையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. பட் அவரோட தம்பி இருக்கார்ல, அவருக்கு மனிதாபிமானம் அப்படின்றது கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு அவர் முடிவு பண்ணுறாரு. ஸோ போலீஸோட சேர்ந்து இந்த பொண்ணையும் கூட்டிட்டு அந்த தேடல் படலத்தில் இவங்க ஈடுபடுறாங்க. ஸோ யார் அந்த குழந்தையை தூக்குனது, எதுக்காக தூக்குனாங்க, அண்ட் இந்த ஜும்பா அப்படின்னு சொல்லப்படுற இந்த லேடி யாரு, இவங்களோட பின்னணி என்ன, டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த குழந்தையை மீட்டாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. 1.5 மணி நேரத்தில் ஒரு பயங்கர கிரிப்பிங்கான த்ரில்லர் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே அந்த கிரிப்பிங் ஃபேக்டர் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த குழந்தையை தூக்கிடுவாங்க. யாரு, என்ன, எதுக்காக பண்ணாங்க அப்படின்ற அந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டைம்லேயே இந்த ஜும்பா அப்படின்ற கேரக்டரை வச்சு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்றதும் இதில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. விஷுவலாகவும் பயங்கர ஸ்டன்னிங்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய காட்சிகளை ரொம்ப நீட்டாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அந்த மாப் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த காட்சியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த இடன் ஸ்பாட்டில் போய் இவங்க தேடக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. என்னதான் ஒரு கம்ப்ளீட் த்ரில்லர் மூவியாக இருந்தாலும் இதில் சில சோஷியல் இஷ்யூஸை பற்றி ரொம்ப நீட்டாகவே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய ஃபார்வேர்டை நம்பி நம்ம ரியாக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி ரொம்பவே நீட்டாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் இதோட உண்மை சம்பவம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபார்வேர்ட்னால ஏற்பட்ட பாதிப்பு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கு. அதே மாதிரி சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வேர்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு தங்களோட பேசிக் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோ இல்லை பேசிக் திங்ஸை தக்க வச்சுக்கிறதுக்கு கூட இங்கே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு நீட்டான விஷயம் தான். ஓவரால் ஒரு தரமான படம். எனக்கு என்னன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் முடிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. மற்றபடி இது ஒரு தரமான படம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. இப்போதைக்கு ஹிந்தி வித் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் அவைலபிளாக இருக்குது. கூடி சீக்கிரம் தமிழில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட்டாக பிளட் ஷேட் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.